இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாடி ஏ ராஜாத்தி, அம்மாடி துர்கா, எப்படிடா கண்ணு இருக்க? உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல பாட்டி, நான் நல்லா இருக்கேன். ஏய்யா நவீன், பாட்டி நீ எப்படியா இருக்கிற? அந்த படுபாவி பசங்க உன்னை குழி தோண்டி புதைச்சி கொல்றதுக்கு பாத்துருக்கானுங்களே, அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்ல பாத்தியா? நான் அத்தைய பார்த்துட்டு வீட்டுக்கு வரப்ப அந்த சிவனாண்டியா அவங்க சித்தப்பனும் வழி மறைச்சு என்ன கட்டையால அடிச்சு மயக்கமாக்கி உயிரோட குழி தோண்டி புதைச்சிட்டாங்க பாட்டி. நல்ல வேலை ராஜா தான் அப்புறம் வந்து காப்பாத்தினாரு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல பாட்டி, நான் நல்லா இருக்கேன். நமக்கு தொல்லை கொடுக்கறதே அவனுங்க வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த படுபாவிங்களுக்கு கடவுள் ஒண்ணும் பண்ணாம இருக்காரே, அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கியா? தப்பு பண்ணது எல்லாம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தான். ஆனா நான் என் அம்மா தான் நவீன் ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அந்த கோவத்துலதான் அவங்களுக்கு எதிரா பஞ்சாயத்தை கூட்டினேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்ப அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹே, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? நாங்க எல்லாரும் அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னோம். ஆனா நீதான் கேக்கல. அம்மா நம்ம கிட்ட எப்பவுமே கண்டிப்பா பிடிவாதமா இருப்பாங்க. அதுக்காக உன் புருஷனை ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைச்சனா அது ரொம்ப தப்பு துர்கா. துர்கா, உங்க அம்மா பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவ வெளியே இருக்கிறவனுக்கு எப்படியோ, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் உன் மேல அவ ரொம்ப பாசமா தான் இருந்தா. ஆனா நீ அவளை பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு போன, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போன. அவ மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும்.